ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விஎம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் சம்மர் டைம் வந்து எப்படி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்ல சுத்தமான பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் நம்ம எடுத்துக்கலாம். அது நல்லா காய்ச்சி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். மில்க் மேட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணால் அப்போ தான் அதோட ரிச்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா, கஸ்டர்ட் பவுடர் வந்து மேங்கோ ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக பால் போட்டு அதில் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து ஒரு கப்பில் தனியாக வச்சுக்கிறேன். இப்போ அந்த கொதித்து வரக்கூடிய பாலில் வந்து தேவைக்கேற்ப சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க்லேயே வந்து சுகர் இருக்கும், நம்ம பார்த்து சுகர் ஆட் பண்ணிக்கணும். நல்லா கட்டிப்படாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொதித்து நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம அது கலந்து வச்சோம் இல்லையா, அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்சிங் அதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா கட்டி விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த கேப்பில் நம்மளுக்கு வேணுங்கிற ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆப்பிள், மாதுளம்பழம், பச்சை திராட்சை இது தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பனானா, நட்ஸு, பாதாம், என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸில் ட்ராகன் ஃப்ரூட்ஸு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மேங்கோ ஃப்ளேவர் எடுத்துருக்கங்காட்டி எனக்கு இதுவே வந்து போதும். இப்போது அந்த பால் நல்லா கொதித்து நல்லா கட்டிப்படாமல் எடுத்து கொஞ்சம் நம்ம ஆற வச்சிடணும். ஆற வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே சில்லாக விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா போட்டு நல்லா மிக்சிங் பண்ணணும். ஆல்மோஸ்ட் வந்து இப்போயே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். நல்லா சில்லுன்னு ஒரு 3 ஹவர்ஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இது இப்படியே சாப்பிடக்கூடாது, அப்படி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வேறு லெவலில் இருக்கும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து மாற்றி இதை வந்து அப்படியே கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடணும். ஒரு 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சில்னஸ் வந்து உள்ளே நல்லா இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் ஒரு 3 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தேன். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது இந்த ஃப்ரூட்டு கஸ்டர்ட் வந்து. இதில் வந்து நீங்கள் நட்ஸு, நான் சொன்ன மாதிரி நட்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே ஆட் பண்ணலாம். எதுவும் வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நமக்கு என்ன ஃபேவரட்ஸோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஆகட்டும், அவகேடோஸ், அந்த க்ரீன் கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரை கிரேப்ஸில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஆட் பண்ணலாம். நம்ம இது இப்படி தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே போடலாம். பனானாலாம் மோஸ்ட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பசங்களுமே இதை நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சம்மர் ஸ்பெஷல் இது மாதிரி நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். முக்கியமாக சம்மர் டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சு, நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.